பள்ளியில் வந்து தொழுக வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டில் ஒருத்தவர் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வரார். லா யுரீது இல்ல ஸலாத் லா யஹ்து ஹுத்வதன் இல்லா ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜா. அவர் வரக்கூடிய அந்த பாதைகளிலே அவர் எத்தனை அடிகள் எடுத்து வைக்கிறாரோ, அவர் எத்தனை ஸ்டெப் வைக்கிறாரோ, அதுல ஒரு பாவம் மன்னிக்கப்படும், ஒரு நன்மை எழுதப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் பள்ளிக்கு வருகின்றவரை எத்தனை அடி எடுத்து வைக்கிறாரோ, எத்தனை நடை நடக்கிறாரோ, அதற்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய சிறப்பிலே ஒன்று உயர்த்தப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போன்று அவர் பள்ளிக்கு வந்து தொழுகைக்கு காத்திருக்கும் நேரமெல்லாம் அவர் தொழுது கொண்டே இருந்த நன்மை அவருக்கு வழங்கப்படும் என்பதாக அன்னலம் பெருமானா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, இதெல்லாம் நமக்கு கஷ்டமான ஒரு அமல் கிடையாது. நாமெல்லாம் முஸ்லீமாக இறைநம்பிக்கையாளர்களாக ஆகக்கூடியவராக இருக்கிறோம். நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் கட்டாயமான முறையிலே ஒழு செய்துதான் ஆக வேண்டும். அப்படி ஒழு செய்வதை நம்முடைய வீட்டிலிருந்தே ஒழு செய்து விட்டு வந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏராளமான சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது.